வெல்கம் டு யோ சமையல். சொல்லுக்கா சீக்கிரம் சொல்லுக்கா. இப்போ நான் உங்களுக்கு 5 நிமிஷத்துல சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். அதான்க்கா வேணும். 5 நிமிஷம் சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ பக்கத்துல கடலப்பருப்பு இருக்கா? இருக்கு. அந்த கடலப்பருப்பு எடுத்து 5 மணி நேரம் ஊற போடுங்க. யக்கோ என்ன நீ 5 நிமிஷத்துல சமைக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பே 5 மணி நேரம் ஊற போட சொல்ற? சரி பயப்பட வேணாம். அப்போ நம்ம வீட்ல உள்ள பொருள் வச்சு சமைக்கலாம். அப்படி சொல்லுக்கா. இப்போ எண்ணெய் சட்டி எடுத்து அடுப்புல வைங்க. வச்சாச்சு. அதுல முந்திரி, திராட்சை, பாதாம், குங்குமப்பூ, 500 கிராம் நெய். யக்கோ வீட்ல உள்ள பொருள்னு சொல்லிட்டு வீட்ல இல்லாத பொருளா சொல்லிட்டு இருக்க. தம்பி அப்ப உங்க வீட்ல என்னதான் இருக்கு? ஏக்கா எங்க வீட்ல தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதான் இருக்கு. சரி அப்ப அத வச்சு ஒரு சமையல் பண்ணிடலாம் வாங்க. அப்படி சொல்லுங்க. தக்காளிய நறுக்குன்னு நறுக்கி எறிங்க. உருளைக்கிழங்கு எடுத்து உருட்டி தள்ளுங்க. வெங்காயத்தை எடுத்து வேற மாதிரி நறுக்குங்க. கத்திரிக்காவை சும்மா கதற விடுங்க. கதற விட்டாச்சு. அடுத்து நறுக்குன காய்கறி எல்லாம் சட்டில எடுத்து போடுங்க. போட்டாச்சு. அதுல தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க. தேவையான அளவு போடணுமா? தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போடுங்க. யக்கோ தேவையான அளவு என்னன்னு தெரியாம தான் நானே வீடியோ பார்த்து சமைக்கிறேன். இப்பயும் தேவையான அளவுன்னு சொன்னா எப்படிக்கா? ஒழுங்கா 1 ஸ்பூனா 2 ஸ்பூனான்னு சொல்லுக்கா. அது தெரியாம தானே தேவையான அளவுன்னு சொல்றது. சரி விடு, உனக்கு ஈஸியா சாப்பிடுற மாதிரி நான் இப்ப சொல்றேன். சொல்லுக்கா. மூடிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிடுறா பண்ணாட. டேய் யாரா பவுலிங் போடுறதே? வேற யாரு? நம்ம ராஜி தான். ராஜே பவுலிங் போட. அந்த ஓட்ட. ஏச்சி அங்கே இல்ல. என்னது? ஏண்டா நீ எல்லாம் பால தொல்லாமாடா. ஸ்டாப். அப்படியே ஸ்லோமோ போட்டு ரிவர்ஸ் போடுங்க. இது ஒரு ஸ்டைலி, நீ ஒரு பவுலரு. நீ பவுலிங் போற ஸ்டைல் கூட ஓகேடா. ஆனா பால எங்கடா போடுற? ஸ்டாப். பால் எங்க இருக்கு? ஸ்டிக் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட 100 மீட்டர். நீ எல்லாம் பால தொட்ட செத்த. சரி விடு, சந்தோஷ் போட்டோம். சந்தோஷ் கரெக்டா இருப்பான். ஏச்சி நீ நில்லு. இவனுக்கு என்ன? டே இவெல்லாம் பால் போட்டு தாண்டா அடிக்க தெரியாதவங்க கூட அடிக்கிறான். புது பால்ரா நானு. இவன் போட்ட பால் நல்லா அடிச்சு பழைய பாலாக்கிட்டானோடா. தயவு செய்து நீங்க 2 பேரும் பாலையே தொடாதீங்கடா. சரி விடு, யாருக்கும் வேணாம். சுருட்ட கரெக்டா இருப்பான். சுருட்ட போட்டோம். ஏச்சி நாத்த முத்து பேல நீ மட்டும் அங்கே நில்லே. ஏண்டா நீங்க ஏதாச்சும் பாலுக்கு ஒரு மரியாதை கொடுப்பீங்களா? அவன் என்ன என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமாடா? என்னமோ அமாம் சோப்பு மாரி உடம்பெல்லாம் போட்டு தேய்க்கிறான்டா அவன். நீங்களே வேணா பால் போட்டுக்கங்கடா. ஆனா அந்த நாத்த முடிச்ச பேட்ட எப்படி கொடுத்தானீங்கடா? இவெல்லாம் ஒரு ஆள்னு பேசிட்டு இருக்கீங்க. பாலை எடுத்தோமா, எச்சு துப்புனோமா, முன்னாடி 2 தேய், பின்னாடி 2 தேய், போய்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஏன் பல்ல வர வரையும் போயிருக்கு? உங்களுக்கு கூட தான் தப்பா 1 கிலோமீட்டர் போயிருக்கேன். தலம் தங்கம் நில்லுங்க, இங்க வாங்க. ஹேய் என்ன பண்ற? எனக்கு குழந்தைய கொஞ்சிதான் பிடிக்கும். அதுக்கு நான் போய் கொஞ்சிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. A few minutes later. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளே காணோம். போய் பாப்போம். வரேன் இருங்க கோப்பம் அவள. மூஞ்ச பாரு, குழந்தைய கொஞ்சம் பிடிக்குமா? ஏப்பா பிடிப்பா, கிளம்பி. சி எந்திரி வா. இந்தா புடி, நான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இவன் வேற முறைப்பானே. ஐயா சரி இரு, வேற வாங்கிட்டு வரேன். ஏய் 1 வாங்கட்டுமா 2 வாங்கட்டுமா? நம்ம லவ் வேணா ட்ரூவா இருக்கலாம். ஆனா எங்க வீட்ல ஜாதி பாப்பாங்க. எங்க வீட்லயும் ஜாதி பாப்பாங்கடா. அப்படியா? நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ என்ன ஜாதி? நான் சிஎஸ்கே ஜாதிடா. சிஎஸ்கே ஜாதியா? ஆமாண்டா. நீ என்ன ஜாதி? நான் ஆர்சிபி ஜாதி. ஆர்சிபி ஜாதியா? ஏன்டா 5 கப்பு வச்சிருக்கோம், நல்லா வசதியான குடும்பம்ட்டு உன் பையனா நேக்கா என் பொண்ணுக்கு கொக்கி போட சொல்லிருக்க. யாருக்கு வேணும் 5 கப்பு? 1 கப்பு வச்சாலும் தரமா வச்சிருப்போம்டா. மும்பை ஜாதி கூட பொண்ணு கொடுப்பேன்டா. ஆனா ஓன் ஜாதிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டா. நீ என்னடா என் ஜாதிக்கு பொண்ணு தருது? நான் எஸ்ஆர் ஜாதியோட பொண்ணு எடுப்பேன்டா. ஆனா ஓன் ஜாதியில எடுக்க மாட்டேன்டா. நாங்க ஆண்ட பரம்பரைடா. அடிங்க அப்ப நாங்க மட்டும் பேண்ட பரம்பரையா? ஆண்டு இருக்கிற பரம்பரைடா நாங்க. மாடே நமக்கு அந்த குடும்பம் தேவையில்ல. ஒழுங்கா வீட்டுக்கு வா. அவனடா நமக்கு பொண்ணு தருது. நீ வாடா நம்ம ஜாதியில நல்ல பொண்ணு நான் பாக்குறேன். விளையாட்டா பாக்குற வரையும் நம்ம எல்லாருக்கும் நல்லது. பஞ்சாப்கார சிஎஸ்கே விட்டு அடிச்சு விட்டானோ? எவன்டா என் பங்காளி மேல கை வச்சது? என் பங்காளி வந்துட்டான்டா. இப்ப அடிக்கடா பாப்போம்.
ஏமா என்னம்மா இது? உப்மாடா. அது எனக்கு தெரியாதா? என்னம்மா எப்ப பாரு உப்புமாவே பண்ணிட்டு இருக்கா? ஏய், நேத்து செஞ்சேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் செய்யறேன். என்னமோ டெய்லி பண்ற மாதிரி பேசுற. ஏமா நேத்து பண்ணிருக்க, அப்புறம் இன்னைக்கு பண்ணிருக்க, தொடர்ந்து 2 நாள் பண்ணிருக்க, அதுக்கு பேர் டெய்லி பண்றதா தான் அர்த்தம். சாப்பிடுப்பா, உப்மா தானே. ஏமா எப்படிமா சாப்பிடுறது? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை உப்புமா தான். பிடிக்காத சாப்பாடு உப்புமா தான். உப்பானாலே டென்ஷன் ஆகுது. உப்மா. ஏமா மறுபடி அதே சொல்லாதம்மா, கடுப்பாகுது. சரி விட, அழுவாத. வேற சூப்பர் சாப்பாடு செஞ்சு தரேன். என்ன சாப்பாடு? ரசம்டா. ஏமா ஓமா, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். செல்லோ உப்புமா? ஆமாங்க. ஏங்க உங்களுக்கு உப்மா பிடிக்காதா? ஏச்சி என்ன இப்படி கேட்டுவிட்ட? உப்புமா பிடிக்காதானே? நீ வேற. உப்புமானா உயிரிடி எனக்கு. இந்த உடம்பெல்லாம் எப்படி வளர்ந்தது? உப்புமா சாப்பிட்டுதான். இது மட்டும் இல்ல, எங்க அம்மா ஒரு உப்புமா செய்வாங்க பாரு. எங்க அம்மாவோட உப்புமா கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து உள்ளங்கையை நக்குவோம். அந்த மாதிரி உப்புமா. காலையிலயும் உப்புமா, மாலையிலயும் உப்புமா, இரவு உப்புமா, மறுநாள் காலை உப்புமா. உப்புமா பயலுக. இன்னொன்னு தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் பிறந்த உடனே அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லடி, உப்புமான்னு சொன்னேன்டி. உப்புமான்னு. அந்த மாதிரி உப்புமா சாப்பிட்டு வளர்ந்த வண்டி நானு. என்ன போய் உப்புமா பிடிக்காதான்னு கேட்டு விட்டியடி. ஓ ஹொய்யா, நீ உப்புமா சாப்பிட்டு இருந்தா கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன்டா. ஆனா சின்ன வயசுல பிறந்த உடனே அம்மான்னு சொல்லலடி, உப்புமான்னு சொன்னடி. உப்புமான்னு அப்படின்னு ஒண்ணு சொன்னா பத்தியா, அங்க நிக்கிற நீ. Kutakajum tadi danakajum talang kutakajum. அவ்வளவுதான்டா, பாலு காணா போயிட்டா, கிடைக்காதடா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இருங்க வரேன். எங்க ஒரு இங்கதானே இருப்பாரு. நியூட்டன் தாத்தா. யாரு? தாத்தா ஒரு சின்ன பிரச்சனை, சத்த வந்துட்டு போங்களா? எங்க வரணும்? தாத்தா அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, சீக்கிரம் வாங்க. என்ன இடாது? என்ன ஏன் பங்கி கூட்டு வந்த? பால் ஒன்று காணாடிச்சிட்டோம். உங்களோட அந்த பிசிக்ஸ் லாவெல்லாம் வச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்களா? தமே, நான் கஷ்டப்பட்ட பிசிக்ஸ் லாபெல்லாம் கண்டுபிடிச்சதே உன் பாலை தேடி கொடுக்கவா? தாத்தா நான் ஒன்னும் தாத்தா பாலை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படி கேட்கல. தாத்தா கண்டுபிடிச்சு கொடுங்க. சரிப்பா, கண்டுபிடிச்சு தரேன். வா 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 வா, ஸ்டாப். கொஞ்சம் முன்னாடி வா, பின்னாடி போ, முன்னாடி வா, பேலிஸ் பண்ணு. ஓகே. ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர். கொஞ்சம் பின்னாடி போ, கொஞ்சம் முன்னாடி வா, லைட்டா பின்னாடி போ, லைட்டா முன்னாடி வா. ஓகே. ஏபிசிடி இங்க ஒப்பந்தாடி. 4 3 6 மூக்கம் வந்து பாரு. ஓகே. 5 5 இப்படி பாருந்து இப்படிதான் வந்திருக்கும். ஓகே. தம்பி, the law of motion, the third law of acceleration is equal to. ஐயா தாத்தா தாத்தா அதெல்லாம் வேணாம், மண்டை குளறாயிடும். பாலை கண்டுபிடிச்சே இல்லையா? தம்பி, பால் அந்த பொதுக்குள்ள போனது ஓகே. அதுல அடிச்சு பக்கத்துல அந்த செடி பக்கத்துல இருக்கு, போயிட்டு போ. என்ன சொல்ற? ஏய் ஓடியாங்கடே, பால் கிடைச்சிட்டே. டேய் பால் இங்க தான்டா இருக்கு. எங்கடா நியூட்டன் தாத்தா? அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று. சுசுகா. பிரசன்ட் சார். புர் புர். சுசுகா நீங்க நியூ ஸ்டூடெண்ட் தானே? உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. ஓகே சார், மை நேம் இஸ் சுசுகா. சுசுகா இல்லடா, குசுகா. My father name is Doraemon. My ambition is பாம்பு போடுறது. ராஜா. ஏய் சுருட்ட நேக்கா சுசுகாக்கு ரூட் விடுறான் போல. டேய் சுருட்ட, என்ன கண்ணு சுசுகா பக்கம் ஒதுங்குது? டேய் நான் சுசுகாவை லவ் பண்றேன்டா. லவ்லாம் பண்ணு, ஆனா அவ பக்கத்துல போனா மாஸ்க் போட்டு போ. போட்டு போலனா அவ போட்டுருவா. உடனே வரங்கடா, எல்லாம் மீறி போயிட்டு இருக்க ராஜே. நீ தொட நிறுத்திக்க. நீ அங்கே நிறுத்திருந்தா நாங்க ஏன் அவ்வளவு பேசிருக்க போறோம்? பண்ணி வாங்குறா ஒண்ணு விட மாட்டேன்டா. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க? கடுப்பாதுமா உன்கிட்ட பேசுறதுக்கு, டென்ஷன் ஆகுதுமா. போன் அடிச்சாலும் ஏதாவது சொல்லிட்டு தாமா இருக்க. போனை வையா, உன்கிட்ட பேசவே பிடிக்கல எனக்கு. யார்டா அப்படி கத்தி பேசிட்டு இருக்கா? எங்க அம்மா தான்டா எப்ப போன் அடிச்சாலும் திட்டிட்டே இருக்காங்கடா. டேய் அம்மா இல்லாதவங்களுக்கு தான்டா தெரியும். அம்மா திட்டுறதெல்லாம் திருக்குறள் மாதிரினே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க
என்ன நமக்கே அழுவு வருது சுருட்ட அழுவாதடா சுருட்ட அழுவாத. நீ எங்க போற நீ காணு பச்சை ஊத்திருக்கான் பாரா. ஆமாண்டா. ஏய் கைய விடுங்கடா. என்ன லவ்வா? ஏய் லவ்லாம் இல்லடா, அப்ப கலா யாரு? எங்க அம்மாடா. நான் இங்கே பாட ஐயா பாஸ், அம்மா சென்டிமெண்ட் போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான வீடியோ சுருட்ட, கன்ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க. அட நீங்க வேற அம்மா நல்லா அழுகுறான் பாஸ் அவன். அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி வைங்க, எடுத்துட்டு வரேன். டேய் நாளைக்கு எல்லாம் கன்ஃபார்மா டூர் போயிடலாம்டா. நான் டூர் வரலடா. ஏன்டா வரல? நான் டூர் வந்துட்டேனா எங்க அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்கடா. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டு. ஏய் என்ன ரோட்டை பார்த்து வர மாட்டேங்க? போன கூட என்ன லவ்வா பொண்ணுகிட்ட பேசினா உலகத்தையும் மறந்துடுது. சொல்லுமா. ஆமாண்டா, அவன் அப்படிதான். நீ வரமா இருமா, சாப்பிடாதானமா 5 நிமிஷமா வரமா இருமா. சும்மா சும்மா போன் அடிக்கிறமா, இருமா சாப்பிடாதானே அது வந்துரு. உங்க வீட்டுல எல்லாம் உங்க அம்மா கால் பண்ணி கேக்குறாங்க சாப்பிட்டியானே. ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா கால் பண்ணி கேட்க மாட்டாங்கடா. ஏன்டா கேட்க மாட்டாங்க? நான் வரும்போதே சாப்பிட்டுதான்டா வந்தேன். நான் இங்கே பாட மச்சான் மணி எத்தனடா? 6டா. சா எங்கடா போறா? மணி 6 ஆயிட்டுடா. அம்மா தேடுவாங்கடா. டேய் என்னவா உனக்கு சும்மா சும்மா அம்மா சென்டிமெண்ட் போட்டுட்டு இருக்கான்? ஏய் பசங்களாம் அங்க இருக்காங்க, நீ எங்கடா போயிட்டு இருக்க? டே இப்போ ஏன்டா அவன் இதை கேட்டு தொலைஞ்சான்? பசங்கள்லாம் அங்க இருக்கீங்க, ஆனா எங்க அம்மா வீட்டுல தானடா இருக்காங்க.